கொடநாடு வழக்கு தொடர்பாக எஸ்டேட் மேனேஜர் நேரில் ஆஜராகியிருக்கிறார். போலீஸ் விசாரணைக்காக அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை காவலர் பயிற்சி வளாகத்தில் அவர் தற்போது ஆஜராகியிருக்கிறார். எஸ்டேட் மேனேஜர் நடராஜன் முதல் முறையாக விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். கொடநாடு வழக்கு தொடர்பாக எஸ்டேட் மேனேஜர் நேரில் ஆஜராகியிருக்கிறார். என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா. பி தி பாஸ். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். இவரிடம் தற்போது என்ன மாதிரியான விசாரணை மேற்கொள்ள இருக்கிறது? இவருக்கும் இந்த வழக்குக்கும் என்ன தொடர்பு? விவரிங்க. வணக்கம். கோடநாடு கொள்ளை வழக்குல நடந்தப்பட்ட பங்களாவுடைய மேலாளராக இந்த நடராஜன் இருந்து வருகிறார். இவரிடம்தான் சம்பவத்தன்று யார் யார் இருந்தார்கள், எத்தனை அறைகள், அந்த அறைகள்ல எந்த மாதிரி பொருட்கள் இருந்தது, யார் யார் வருவார்கள், யாருடைய கட்டுப்பாட்டில் இந்த பங்களா முழுவதுமாக இருந்தது, இந்த பல்வேறு கேள்விகளுக்கு இவரிடம்தான் பதில் இருக்கிறது. கடந்த 2-3 வருடங்களாக இவரிடம் சிபிசிஐடி போலீசார் எந்த விதமான விசாரணையும் நடத்தப்படவில்லை. இவருக்கு கடந்த மாதம் 27ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல இன்று அவருடைய வழக்கறிஞருடன் கோவை காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்துக்கு ஆஜராகியிருக்கிறார். இவரிடம் பல்வேறு கோணங்கள்ல தனிப்படை போலீசார் கேள்விகளை கேட்க இருக்கிறாங்க. குறிப்பா அங்கு பணிபுரிந்த தினேஷ் என்பவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அங்கு இந்த வழக்குல வேற யாராவது சம்பந்தப்பட்டார்கள், உயிரிழந்த நபர்கள், அவர்களை பற்றிய தகவலும் இவரிடம் விசாரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விசாரணை இன்று மாலை வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவரிடம் நடத்தப்படக்கூடிய விசாரணையில் இவர் சொல்லக்கூடிய நபரிடம் மேல் விசாரணை நடத்தவும் இவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.